Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நான் எப்படி கிச்சனை மெயின்टेन பண்றேன், grocery ஐட்டம்ல எப்படி மெயின்टेन பண்றேன்ட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வீடியோவை கண்டினியூவா கடைசி வரைக்கும் பாருங்க. நாங்கள் வந்து எப்பவுமே 2 months ஒன்ஸ் இல்லைன்னா 1 month ஒன்ஸ் தான் வந்து அம்மா வீட்டுக்கு போகும்போது க்ராசரிஸ் வாங்கிட்டு போவேன். புளியம்பட்டியில் தான் மேக்ஸிமம் வாங்குவேன். ஏன்னா அங்கே தான் எனக்கு ஒரு சில ரேட்டுக்கு கிடைக்கும். அம்மா வாங்குகிற கடையில் தான் நானும் வாங்குவேன். சம்டைம்ஸ் அம்மாவே வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க வாங்காத பட்சத்துக்கு நான் போய் வாங்குவேன். எப்போல்லாம் அம்மா ஊருக்கு போகிறேனோ அப்போல்லாம் ஷியோராக கண்டிப்பாக நான் வந்து க்ராசரி ஐட்டம் வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்து ரீஃபில்லும் பண்ணி வச்சுப்பேன். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின ஸ்டாண்ட் வந்து நான் இன்றைக்கி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த உப்பு பானை பக்கத்தில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அந்த ஸ்டாண்டில் வந்து அதிகமாக எதை யூஸ் பண்ணுறேனோ அதை மட்டும் அந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். உப்பு, எண்ணெய், அப்புறம் டீ தூள், சாம்பார் தூள், ரசப்பொடி, குழம்பு மிளகாய் தூள் வச்சுருக்கேன். மற்ற பொருளெல்லாம் நான் அஞ்சரைப்பட்டியில் வச்சுருக்கிறேன். அந்த பானையில் வந்து நாங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தோம். பட் நான் வந்து அதில் இப்போ உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். எல்லாம் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த ஸ்டாண்ட் எடுத்து அது பக்கத்தில் வச்சுக்கப்போ தான் கிச்சன் பார்க்க எனக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னோட சிம்பிளான கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். செல்ஃப் கொஞ்சம் இதெல்லாம் தூக்கி அங்கேயும் இங்கேயும் வச்சனால செல்ஃப் கொஞ்சம் அசிங்கமாயிருச்சு. இன்றைக்கி அதை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். மேலே வந்து நான் பாத்திரம் வெசல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். கீழே வந்து எல்லா க்ராசரி திங்ஸும் நான் கீழே தான் வச்சுருக்கிறேன். சண்டே வாங்கிட்டு வந்த காய் எதுவுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க கிடையாது. அப்படியே கவரோடு கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் துணிச்சிட்டேன். இன்றைக்கி தான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எப்போவுமே நான் உருவி தான் வச்சுருப்பேன் பாக்ஸில். எனக்கு அப்போ தான் எடுத்து டக்குன்னு குழம்புல போட்டு தாளிக்கிறதுக்காகட்டும் எதுக்காகட்டும் அதனால் ஈஸியாக இருக்குன்ட்டு நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து சொரக்காயில் வந்து கூட்டு வைப்பாங்க எங்கள் அம்மா. எனக்கு அது ஃபேவரேட். அது மாதிரி நானும் ட்ரை பண்ணணுன்ட்டு தான் சொரக்காய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கையோட பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த டைம் டிமார்ட் போகும்போது நான் ஒரு பாக்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதை கண்டிப்பாக வாங்கணும் நெக்ஸ்ட் டைம் போகும்போது. ஃபைனலாக செல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணி அதையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக என் கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜிலையும் தூக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்த பொருள் வந்து இன்றைக்கி தான் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்த டப்பா வந்து இஞ்சி போட்டு வச்சுருக்கிறேன். அது இஞ்சி வந்து பிடிக்குது. 20 ரூபா இஞ்சி பிடிக்குதுங்க. ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 40 rupeesக்கு வந்து 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒன்றுத்தில் பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் இஞ்சி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இஞ்சி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு வழியாக வச்சுடுங்க. இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாய்.